வாஸ்து என்பது ஒரு நிலத்தில் கட்டிடம் கட்டுவதற்குரிய முறைகளையும் அதன் தத்துவங்களையும் விளக்கும் வேதம் சார்ந்த அறிவுத்துறையாகும். இன்று வாஸ்து துறையில் மிகவும் அனுபவம் மிக்க நம்ம வாஸ்து இன்ஜினியர் கிருஷ்ணராஜ் அவர்களுடன் தாங்க இருக்கோம். இன்னைக்கு வாஸ்துவை பத்தின எல்லா வித சந்தேகங்களும் அவர்கிட்ட கேள்விகளும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், இப்போ ஒரு வீட்டுல பிறந்த 2 பெண்கள் ஒரு ஆண், இப்போ 2 பெண்களுக்கும் திருமணம் ஆயிடுச்சு. ஆனா கடைசியா பிறந்த ஒரு ஆண், அவங்களுக்கு மட்டும் திருமணமாக ரொம்பவே காலதாமதம் ஏற்படுது. இது எதனால சார் ஏற்படுது இந்த காரணங்கள்? இந்த மாதிரியான கேஸ் சமீபத்தில் நிறைய இடங்கள்ல பார்க்க நேருது. ஒரு வீட்டில் 3 பேர் 4 பேர் ஏன் 2 பேர் பிறந்திருப்பாங்க, ஒரே வீட்டில் பிறந்திருக்காங்க. அதில் ஒருத்தருக்கு திருமணம் ஆயிடுது, இன்னொருத்தருக்கு திருமணம் ஆகிறது இல்லை. இந்த பிரச்சனை இப்போ சமீபமாக தலை விரிச்சிட்டு இருக்கு. இப்போ 2 நாள் முன்னாடி கூட ஒரு வீட்டுக்கு நம்ம வாஸ்து பார்க்க போயிருந்தோம். அந்த வீட்டில் 2 பெண்ணு ஒரு ஆண். நீங்கள் கேட்ட மாதிரியே அந்த 2 பெண்ணுக்கு திருமணம் ஆயிடுச்சு. அந்த ஆணுக்கு 45 வயசு பக்கம் ஆயிடுச்சு, இன்னும் திருமணம் இல்லை. அதுக்கு தான் ஆக்சுவலாக அவங்களை நம்மளை கூப்பிட்டது. ஸோ அங்கே போகும்போது ஒரு ஆணுக்கு உண்டான பகுதி, ஒரு வீட்டில் ஆண் பெண் அப்படின்னு சொல்லி நாங்கள் பகுதிகளை பிரிச்சிருப்போம். அதில் ஒரு ஆணுக்கு உண்டான பகுதியில் பல தவறான கட்டமைப்புகள் அந்த வீட்டில் இருக்கு. ஸோ அந்த தவறான கட்டமைப்பு ஒருவேளை முன்னாடி சரி பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஆணுக்கு கண்டிப்பாக திருமணம் நடந்திருக்கும். இப்போ போயிட்டு இந்த தவறெல்லாம் மாற்றுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க இல்லை சார், இதுக்கு முன்னாடி நாங்கள் பல பேர்த்த வாஸ்து பார்த்துருக்கோம், வச்சு பார்த்துருக்கோம், யாருமே இதை பற்றி சொல்லலை அப்படின்னாங்க. இப்போ நான் சொன்னேன், இதை நீங்கள் நம்பிக்கையோடு இடிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 45 வயதுலையும் திருமணம் நடக்கும் அப்படின்னு அவங்களுக்கு உறுதி வார்த்தை கொடுத்துட்டு வந்திருக்கோம். அப்போ பொதுவாக இங்கே என்ன அப்படின்னா, ஒரு வீடு அப்படின்றது ஆண்களுக்குரிய ஒரு பகுதின்னு ஒன்று இருக்குது, பெண்களுக்குரிய பகுதின்னு இருக்குது. அப்போ ஒரு வீட்டில் 2 பெண்ணு இருந்து 2 பெண்ணுக்கு திருமணமாகி ஒரு ஆணுக்கு திருமணம் ஆகலைன்னா அந்த ஆணுக்குரிய பகுதி கண்டிப்பாக சரி பண்ணி ஆகணும். ஒருவேளை ஒரு வீட்டில் 2 பெண்ணு இருக்குது, 2 பெண்ணில் ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆயிடுச்சு, இன்னொரு பெண்ணுக்கு திருமணம் ஆகலைன்னா அதில் முதல் வாரிசுக்குரிய பகுதின்னு ஒரு பகுதியை பிரித்து வச்சுருக்கிறோம், இந்த 2வது வாரிசுக்குரிய பகுதின்னு ஒன்று பிரித்து வச்சுருக்கிறோம். அந்த எந்த வாரிசுக்கு திருமணம் ஆகலையோ அந்த பகுதியை சரி பண்ணும் பட்சத்தில் அந்த பொண்ணுக்கு அந்த ஆணுக்கும் கண்டிப்பாக அங்கே திருமணம் நடக்கும். நான் முதல்ல ஆரம்பத்தில் சொல்லப்பட்ட அதே தகவல் தான் இங்கே மீண்டும் உங்களுக்கு நினைவூட்டுறேன். நம்ம குடியிருக்கிற வீடும் நம்மளுடைய உடலும் 2ம் ஒன்றே. வீட்டில் தவறு ஏற்பட்டால் கண்டிப்பாக உடலில் தவறு ஏற்படும். திருமணம் அப்படின்றது ஒரு உடல் சார்ந்த இயக்கம். அப்போது வீடு தவறாக இருந்தால் அந்த உடல் சார்ந்த இயக்கத்தை தடுத்துரும். வீடு சரியாக இருந்தால் அந்த உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களையும் அந்த இயக்கத்தையும் தொடர்ச்சியாக அது நமக்கு கொடுத்துட்டே இருக்கும். அது நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும்.